ஹாய் ஒருவன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. 70க்கு 75 எடுக்கிற மாதிரியும் போட்டாச்சு, அண்ட் ஆல்சோ 75க்கு 75 போட்டாச்சு. ஸோ எல்லாம் கேட்குறீங்க கம்மி பண்ணி கொடுங்க, ஒரு 50 மார்க் எடுக்கிற மாதிரி அதை நான் போடுறேன். பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. ஒருத்தர் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, பயாலஜி படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்க மாட்டேறீங்க. ஒருத்தர் ஃபிசிக்ஸ் படிக்க மாட்டேறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, பயாலஜி படிக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் அப்படியே விடக்கூடாது. 3 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பயாலஜியில் நான் என்னெல்லாம் கொஸ்டின் கொடுத்துருக்கணும் படிக்க ட்ரை பண்ணு. அதுதான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கல, எதை காம்ப்ரமைஸ் பண்ணி படிக்கலான்னு சொல்லியிருக்கல, அதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணி படிக்கலாம். எதை விடலான்னு சொன்னோம் இல்லையா, அதை மட்டும் விட்டுக்கலாம். தவிர நீ வந்து ஒரு போர்ஷன்ஸே அப்படியே கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் அப்படி விட்டுறாத. ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் சயின்ஸை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு ஜூன் கொஸ்டின் பேப்பர். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒரு 20% வரும், சரிங்களா? மேக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 5 மார்க் வந்தது, யார் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஸோ 1 மார்க்கெலாம் படிச்சுக்கோங்க. எது கண்டிப்பாக வருங்கிறது மாதிரி மொமெண்ட் ஆஃப் கப்பல் படிச்சுக்கோங்க, நிறைய பேர் படிக்கலை. கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் இந்த மாதிரி 2 மார்க்கில் கேட்டால் 2 பாயிண்ட் போதும், 4 மார்க்கில் கேட்டால் 4 பாயிண்ட் போதும் எல்லா கொஸ்டினுக்குமே. பாயில்ஸ்லாம், அப்புறம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் யாராவது படிக்கலைன்னா படிங்க. அப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் அந்த இது கேட்டிருக்காங்க. இந்த இதுவும் ஈஸி தான். ஃபோட்டோசின்சிஸ் செல் இந்த கொஸ்டின் எவ்வளோ டைம் ரிப்பீட் இருந்தீங்களா அந்த ஃபஸ்ட் லெசனில். ஸ்க்ராட்ச் 23வது லெசனு. ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ், ட்ரான் லேபிள், ஆக்சிசோம் அதுவே கேட்கலாம். ஏன் இதே சம்மு கூட ரிப்பீட் ஆகலாம். இந்த சம் இப்படியே ஈஸி. வி ஐ கொடுத்துட்டாங்க, கரண்ட் ஐ வி ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஆர் ஈக்குவல் டு V/I போட்டால் ஆன்சர், சரியா? 30/2 15 ohms அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அப்ளிகேஷனும் டெரிவேஷன் நல்லா படிச்சுக்கணும். இந்த வருஷம் கேட்குற வாய்ப்பு இருக்குது. டாப்ளர் எஃபெக்ட் அந்த 4th லெசனில் முடிஞ்ச அளவுக்கு 5th லெசனில் எல்லா 2 மார்க்கும் படிக்கிறது நல்லது. ஏன்னா 2 மார்க்கே 4 மார்க்கில் கேட்போம். ஸ்டெல்லர் எனர்ஜி படிச்சுக்கோ. மாடர்ன் அட்டாமிக் தியரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பிஹெச் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். ஹைட்ரேட்டட் சால்ட்டு ஈஸி. டிரான்ஸ்பரேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், பிளட் அந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ் நானும் RH ஃபேக்டரு இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ் இன் ஹார்ட்டு, கோஹெஷன், ஃபிசியாலஜிக்கலை பற்றி ஜிபிர்லின்ஸ் பாருங்கள், இந்த வருஷம் கேட்க போகிறாங்க பாருங்கள். 4 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த DNA ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு எப்போவுமே கேட்குற கேள்வி. ஆர்கியோஃபெட்டிக்ஸ் கேட்பாங்க. எத்தனோபாட்னி கேட்டது தான், திரும்ப வேணால் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 27 கிராம் ஆஃப் அலுமினியம், கால்குலேட் தி கிராம் மோலிகுலர் மாஸ் ஆஃப் CO2. இந்த 2 சம்மையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போயா, அதே வரும். அண்ட் 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ், மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா 2 மார்க்கும் படி. நான் சொன்ன 7 மார்க் 4 மார்க் படிச்சிரு. 4th லெசன்லேயும் அப்படி தான். LED பல்பு, அதுக்கப்புறம் ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி, அது மாதிரி எது வேணாலும் 2 மார்க்கில் கேட்கலாம். ஓம்ஸ்லாம் கேட்கலாம், ஏதாவது கேட்கலாம். இல்லை வந்து ஃபியூஸ் வயர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு கேட்கலாம். எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஹவு டஸ் அஸ்ட்ரானட் ஃப்ளோட் இன் ஸ்பேஸ் ஷட்டில், இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் லெசன் 2 மார்க். இந்த மாதிரி ABC கம்பைன் பண்ணி தான் கேட்பாங்க. நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா 2 மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி இந்த மாதிரி நல்லபடியாக படிக்கணும். அதுக்கு தான் 2 மார்க் கொடுக்கூடாதுங்கிற. எத்தனால் மேனுஃபேக்சர் படிக்கலாம் படி. சொல்யூஷன் ஈஸி தான். அதுக்கப்புறம் சோப் டிட்டர்ஜென்ட் ஈஸி தான். இந்த கெமிக்கல் இக்லிபிரியம் ரிப்பீட்டு நான் தயவுசெய்து படிச்சிரு, கெமிக்கல் இக்லிபிரியம். ஓகே, நெக்ஸ்ட்டு பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் படிக்காமல் எக்ஸாமுக்கே போயிடாதீங்க. இது வந்து அந்த ஒவ்யூல் லெசன் இருக்குல்ல, அந்த ஒவ்யூல் லெசனை 17th லெசன் நினைக்கிறேன். அதில் புக் பேக் கொஸ்டின் 11வது கொஸ்டின் நினைக்கிறேன் 2 மார்க்கில். ஸோ இது வந்து டிஸ்கஸ் தி ஈவெண்ட்ஸ் இன்வால்வ் இன் ஃப்ளவர். அப்போ என்ன ஈவெண்ட்னா கிராஸ் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன். ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து செல்ஃபாக கிராஸாக என்ன எழுது, டைப்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் மென்ஷன் அட்வான்டேஜ் ரிசன் செம்ம ஈஸி. ஸோ ஏஜென்ட் ஆஃப் சாயில் எரோஷன், ஹைப்ரிட் விகர் ஈஸி. பயோடெக் 10வது லெசன். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெடிசின், பயோடெக்னாலஜி மெடிசின் ஈஸி. டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்லும் ஈஸி தான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மொத்தத்தில் பயாலஜியில் கடைசி அந்த 18லிருந்து 23 வரைக்கும் நீ ஒழுக்கமாக படிச்சேன்னா ஒரு 7 மார்க் எழுதிடலாம். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபுல்லாக படிச்சிரு. நான் கொடுத்தது ஃபிசிக்ஸும் ஃபுல்லாக படிச்சிரு. பயாலஜி கஷ்டமாக இருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் விட்டுரு. ஃபஸ்ட் ஆஃப் வேணால் ஃபஸ்ட்டு 3 லெசன் படி. ஏன்னா 2 மார்க் 3 மார்க்கில் வரும். இப்போ இங்கே பாருங்கள், கிபிர்லின் கண்டிப்பாக வரும், அது படிச்சுக்க. டிரான்ஸ்பரேஷன்லாம் ஈஸி. ஸோ அந்த மாதிரி வரும், அது படிச்சுக்கலாம். 2 மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃபில் ஆக்சிசோம் மட்டும்தான் வந்துருக்கு, வேறு எதுவும் வரல. ஃபோட்டோசின்சிஸ் வந்துருக்கு. ஸ்க்ராட்ச் எல்லாம் 23 லெசனில் ஒரு லெசனே கிடையாது. ஒரு 2 மார்க்காக எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான். நீங்கள் நான் சொன்ன மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதிடலாம். இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் ரெஃபர் பண்ணுங்கள். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். தேங்க்யூ.